ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பார்த்தோன்னே பா 2 பேரும் என்ன பிளான் போடுறாங்க முத்துக்குமரனை வச்சு. அது ஆக்சுவலாக இப்போது அன்அஃபிஷியல் ஓட்டிங் அஃபிஷியல் ஓட்டிங் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்குது நம்மளோட முத்துக்குமரன். அது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. அது ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். அதை உடைக்கிறதுக்கு தான் நிறைய சதி வேலைகள்லாம் நடக்குது. ஆனால் மக்கள் சக்தி முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் இப்போ போயிட்டுருக்கு. சரிங்களா? ஆனாலும் ராணுவுக்கு ஒரு பக்கம் ஒரு வேலை போயிட்டுருக்கு, சௌந்தர்யாவை வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு வேலை போயிட்டுருக்கு, அருணுக்கு ஒரு பெரிய வேலை ஒன்று பண்ண போகிறாங்க நாளைக்கு. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். அர்ச்சனா பற்றின விஷயங்கள் சார். இப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா அடுத்த வாரம் மேக்ஸிமம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இந்த அதாவது ஓட்ஸ் மூலமாக ஒருத்தர் உள்ளே போயிடுவாங்க, டிக்கெட் டு ஃபினாலே வாங்குறவங்க ஒருத்தர் போயிடுவாங்க. இப்போ 5 பேர் தான் அங்கே வந்து இடம். அப்படி இருக்கும்போது 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க, மீதி 3 பேருக்கு தான் இடம். அது ரொம்ப டஃப்பாக இருக்கும்ல. இப்போது இதையே முத்துக்குமரன் ஷோராக உள்ளே போகிற அதே பர்சன் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணால் இப்போ 4 பேருக்கு இடம் கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு ஒரு சான்ஸ், தேர் இஸ் அ சான்ஸ் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போகிறாங்க. ஆக்சுவலாக மஞ்சள் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து வந்து ஷார்ட்டாக ஃபைனலிஸ்ட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் மச்சான், ஆனால் அவன் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணான்னா வேற யாருக்கும் ஸ்பான்சர் சீட்டாக போகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பான்சர் சீட்னா இப்போ வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பிளாக் ஆகிடும். இதே இது அவங்க வின் பண்ணாமல் விட்டாங்கன்னா அந்த இடம் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும். அப்படின்னு இருக்கும்போது 4 பேருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா ஒரு விளையாட்டால் வந்துட்டு அப்படியே ஒரு இடம் வந்து பிளாக் ஆகுது, ஒரு சீட்டு பிளாக் ஆகுதுல, அதை வந்து சொல்கிறாங்க. சரியான பிளான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் ஃபினாலே கண்டிப்பாக முத்துக்குமரன் வின் பண்ணணுன்றது என்னுடைய ஆசையும். ஏன் அப்படின்னா மஞ்சரியும் முத்துக்குமரனையும் டிக்கெட் ஃபினாலே அவங்க முன்னாடி வின் பண்ணி காட்டுற அப்படின்னு ரயானோட அக்கா வந்து சபதம் போட்டது வந்துட்டு ரயானுக்கே பிடிக்கல. கண்டிப்பாக வந்து ரயான் வந்து அங்கே வந்து ஃபுல் ஃபோர்ஸாக விளையாட மாட்டார்னு தான் தோணுது, எனக்கு தோன்ற விஷயங்கள். ஏன்னா அவங்க அந்த மாதிரி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அக்காக்காக அவர் விளையாண்டாலும் அவர் மட்டும்தான் என்னமோ இந்த பிக் பாஸ் வீட்டில் வீர செயல்களை செஞ்ச மாதிரி மற்றவங்களாம் மொக்க பீஸுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மேல் கண்டஸ்டன்ட் எல்லாமே தகுதியானவங்க டிக்கெட் ஃபினாலுக்கு. யாராக இருந்தாலும் சரி. தீபக்குன்னா சும்மாவா அடித்து நொறுக்குவாப்பில். அதே மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு ராணுவுக்கு தான் வந்து கை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அடுத்த வாரம் மேபி அந்த கை இதை ரிமூவ் பண்ணாலும், ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு, ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டிக்கெட் ஃபினாலே வந்து கலந்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படின்னு இருக்கும்போது ராணுவும் சரியான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பான ஒரு ஆள் ஜெஃப்ரி. அவர் ஆனால் பணப்பேட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் டிக்கெட் ஃபினாலே வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது ஜெஃப்ரி இருக்கார். அருண் சும்மாவா? அருண் நல்ல திறமையான ஒரு போட்டியாளர். விஜய் விஷால் விட்டுவாரா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்னமோ இந்த டிக்கெட் ஃபினாலேக்கு வந்து தகுதியான ஆள் நீ ஒருத்தன் தான், வின் பண்ணி காட்டு அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் கடுப்பு. அதுவும் முக்கியமாக முத்துக்குமரன் மஞ்சரி முன்னாடி பண்ணது வந்துட்டு எனக்கு பிடிக்கல. சரி, இங்கே பாய்ஸில் சொல்கிறோம், ஏன் கேர்ள்ஸில் எல்லாமே சொல்ல முடியாதா? ஏன் இங்கே இன்றைக்கி வேணால் இந்த வாரம் வந்து அன்ஷிதா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா அன்அஃபிஷியல் வெட்டிங்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பட் அன்ஷிதா, பவித்ரா, ஜாக்லின், நம்ம மஞ்சரி இவங்களும் செம்ம டஃப் கொடுக்குற ஒரு ஆட்கள். அப்படின்னு இருக்கும்போது இந்த வாட்டி டிக்கெட்டு ஃபினாலே செம்மையாக இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து இவங்க தான் வின் பண்ணுவாங்க, அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷன் வைப்போம். பூர்ணிமாலாம் அப்படி தான். பட் இந்த வாட்டி டிக்கெட்டு ஃபினாலே விளையாடுறதுக்கு எல்லாருமே தகுதியான ஆட்கள். அப்படிங்கும்போது செம்ம சுவாரஸ்யமாக இருக்க போது யார் வின் பண்ண போகிறாங்கன்றத ஒரு பெரிய விஷயம். நம்ம ரயானக்காக்கு மட்டும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு அவ்வளோதான். மற்றபடி யார் வின் பண்ணாலும் சரி. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு டிக்கெட்டு ஃபினாலே யார் வின் பண்ணணும்? இப்போ இவங்க பிளான் பண்ணுற மாதிரி அந்த டிக்கெட்டு ஃபினாலே முத்துக்குமரன் வின் பண்ணார்னா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா ஒரு 4 பேருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. சப்போஸ் அதை வேறு யாராவது வின் பண்ணாலும் அவங்களுக்கு சான்ஸ் தான். பட் கம்மி ஓட்டாக இருக்கிறவங்க உள்ளே பூந்துட்டாங்கன்னா இப்போ அதிகமாக ஓட்டு வாங்குறவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.